ஈரோடு மக்களவை தொகுதி எம்பியாக உள்ள கணேசமூர்த்தி இன்று காலை மாரடைப்பால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 77. அவரது உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, எம்பி சீட் கிடைக்காததால் இப்படி முடிவு எடுத்தார் என்பதில் துளிக்கூட உண்மை இல்லை என்றும், சீட் கொடுப்பது தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார் என்றும், இடம் அறிவிப்புக்கு பிறகும் அவர் தன்னுடன் நன்றாகவே பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தார். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூணாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறார், பொதுமக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார், விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார். மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்னபோதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது. எவ்வளவு துணிச்சலானவர், எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர், அவராய் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நான் என்னை அதற்கு மத்தியிலே ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. அவருடைய மகளையோ அவரது மகனையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி தோழர்களையோ மாவட்ட செயலாளரையோ கேட்டால் அது உண்மை என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும். அப்படி வாழ்ந்த அவர் இந்த இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய கணேசமூர்த்தி இப்படி எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போவதைப் போல போவார் என்று நினைக்கவே இல்லை.